வணக்கம். இது சூப்பர் 30. சில முக்கிய செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கேரளா மற்றும் கர்நாடகாவில் தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டி நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் களத்திலிருந்து செய்தியாளர்கள் நந்தா மற்றும் ரகுவரன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களவைத் தேர்தல் களம் குறித்து ரகுவரனும் செய்தியாளர் நந்தா கர்நாடகாவில் இருந்தும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் செய்தியாளர் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ பரப்புரைக்கான அந்த நேரம் என்பது முடிவடைந்திருக்கிறது. அனல் பறந்த பிரச்சாரம் ஓரளவுக்கு ஓய்ந்திருக்கிறது. எப்படி கேரள மக்கள் இந்த மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார்கள்? பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதியில் அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் ஒரே இடத்தில் அந்த குட்டுக்கலாசம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு இறுதியாக மேலத்தாளங்களை அடித்து கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்தது. நான் பேசுவதெல்லாம் கூட உங்களுக்கு கேட்கவே இல்லாத நிலையில் அந்த சத்தம் இருந்தது. ஏன்னா எல்லா கட்சியும் ஒரே இடத்துல கூடி அவங்க இந்த மேளங்கள் தாளங்களை அடித்து டிஜே இதெல்லாம் வச்சு மியூசிக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. தற்போது பார்க்கலாம், அந்த மேல தாளங்கள்லாம் நிறுத்தப்பட்டு போலீசார் அந்த வாகனங்களை புறப்பட சொல்லும் காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் ஒரே 1 மணி நேரமாக சத்தமாக இருந்த இந்த பகுதி தற்போது அமைதியாக இருக்கிறது. அனைத்து நிகழ்வுகளும் பிரச்சார நிகழ்வுகளும் தற்போது முடிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பிஜேபி கேண்டிடேட் இங்கே யார் அப்படின்னா, இந்த மாநிலத்தினுடைய தலைவர் சுரேந்தர் அவர் தான் இந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த லிஃப்ட் மூலமாக உயர்த்தப்பட்ட ஜேசிபி மூலமாக உயர்த்தப்பட்ட ஒரு 100 அடி தூரம் உயர்த்தப்பட்ட அந்த லிஃப்ட்ல இருந்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஒரு வினோத நிகழ்வாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த வயநாடு தொகுதி கேரளாவில் பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய கேண்டிடேட்ஸ் அனைவரும் இந்த ஒரே இடத்துல கூடி அவங்களுடைய பிரச்சாரத்தை இறுதி பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க. அது இந்த கேரளாவில் ஒரு பாரம்பரிய நிகழ்வாக இருக்கிறது. தற்போது அனைத்து பிரச்சாரமும் முடிந்த நிலையில் அந்த பிரச்சார வாகனங்களில் இருக்கக்கூடிய போர்டுகள் அனைத்தும் கலட்டப்பட்டு இந்த பிரச்சாரம் ஓய்ந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று போலீசார் பாதுகாப்பு இங்கே அதிகரிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா, செண்டை மேளங்கள் எல்லாம் இவ்வளவு 1 மணி நேரமாக இடைவிடாது வாசித்துக் கொண்டிருந்த செண்டை மேளங்கள் எல்லாம் தற்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா அமைதியான நிலையில இந்த செண்டை மேளங்கள்லாம் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, பிஜேபி என்று மூவரும் ஒரே வயநாட்டில் இருக்கக்கூடிய ரவுண்டானாவில் கூடி இந்த மேளதாளங்களை வாசிப்பார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் எதிரெதிரே சில பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். 200 மீட்டர் தூரத்தில் இந்த கட்சிகள் எல்லாம் நிற்கணும். ஆப்போசிட்ல இவங்க நிற்பாங்க. கொஞ்சம் தூரம் பேரணியா போயிட்டு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த கொட்டுக்கலாசம் அப்படின்ற நிகழ்வானது தொடங்கும். 1 மணி நேரம் நடந்த இந்த நிகழ்வு இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் தற்போது கேரளாவில் நாளை மறுநாள் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பிரச்சாரம் முடிந்து இந்த பிரச்சார வாகனங்கள் எல்லாம் அமைதியான முறையில் புறப்பட்டு செல்லும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரம் ஓய்ந்தவுடன் போலீசாருமே அந்த இடத்தில் அவர்கள் அந்த இடத்திற்கு கட்சியினரை கலந்து சொல்வதற்கும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்குமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காயத்ரி, 20 தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது நாளை மறுநாள் கேரளாவில் நடைபெற இருக்கிறது. இது குறித்த விவரங்களை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இணைப்பில் இருங்கள் ரகுவரன். நந்தாவிடம் பேசலாம். நந்தா, இப்போ கர்நாடகா தேர்தலை பொறுத்த மட்டும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ ஒரு அந்த அனல் பறக்கக்கூடிய பிரச்சாரம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படியே மாற்றத்திற்கு உள்ளானது. அது மாதிரி இந்த மக்களவை தேர்தல் இருக்கும்னு நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா காயத்ரி, இந்த இடம் குறிப்பிட்டு நாம சொல்லணும் அப்படின்னா, சற்று நேரத்துக்கு முன்பு வரை வெறும் மனிதர்களாக கண்ட இந்த சேர்கள் இப்போது காலியாக இருக்கிறது. அதாவது சட்ட மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 28ஆம் தேதி வேட்புமனு தொடங்கி வேட்புமனு நிறைவு, இறுதி வேட்பாளர் பட்டியல் என கிட்டத்தட்ட 247 பேர் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த 14 மக்களவை தொகுதியில களத்தில் இருக்கிறாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 2 கட்டங்களாக தேர்தல் நடக்குது. வரக்கூடிய 7ஆம் தேதி மீதம் இருக்கக்கூடிய 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்குது. அதனால முழுமையாக இங்க திருவிழா முடியல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கும் மேலாக தேசிய தலைவர்கள், உள்ளூர் தலைவர்கள் முதற்கொண்டு வேட்பாளர்கள் தீவிரமாக பரப்புரை மேற்கொண்ட நிலையில தற்போது
வடக்கு கர்நாடகா பகுதிக்கு அந்த மொத்தமா அப்படியே நகர்ந்திருக்கிறாங்க. தேசிய தலைவர்கள் தற்போதைய பார்வை அங்கு விழுந்திருக்கிறது. அங்கும் தேர்தல் பரப்புரை மிக தீவிரமாக நடந்துட்டு வருது. நீங்க குறிப்பிட்டதை போல கடந்த ஆண்டு கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சது. எப்போதும் இல்லாதவர்களுக்கு அறுதி பெரும்பான்மையோட காங்கிரஸ் தற்போது இங்க ஆட்சியில் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் நிலவிட்டே இருந்தது. அப்படி பாக்குறப்ப 2019 ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்நாடகால இந்த முறை மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்றதுதான் கள யதார்த்தமா இருக்கு. தொடர்ச்சியாக கடந்த முறை மிக அதிகமான இடங்கள்ல பாஜக கைப்பற்றி இருந்த நிலையில இந்த முறையும் அதையே கைப்பற்ற வேண்டும், முழுவதும் இருக்கக்கூடிய 28 இடங்களை கைப்பற்றணும் அப்படின்ற முனைப்புல அவங்களும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது போல மீண்டும் இந்த மக்களவை தேர்தலையும் வெற்றி பெறணும் அப்படின்னு காங்கிரசும் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட அடிபட்ட புள்ளிகள் போல இருவரும் மிக தீவிரமான வாக்கு வேட்டையில ஈடுபட்டு தற்போது வாக்குப்பதிவு அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி கர்நாடக தேர்தல் களம் நகர்ந்திருக்கு. வாக்கு பதிவுக்கான அந்த தேர்தல் பரப்புரை நிறைவு பெற்ற நிலையில அமைதியான முறையில் மக்கள் இங்கிருந்து கலைந்து சென்றிருக்கிறார்கள். மற்றொரு புறத்துல வாக்குப்பதிவுக்கான முழு ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்துட்டு வருது. தேர்தல் ஆணையம் அதற்கான ஏற்பாடுகள் தென் மாநிலங்கள்ல கேரளா மற்றும் கர்நாடகாவில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. அது குறித்த கள தகவல்களை வழங்கியமைக்காக செய்தியாளர்கள் நந்தா மற்றும் ரகுவரன் இருவருக்கும் நன்றி.